சென்னையின் புறநகர் பகுதியில் ஒரு சின்னஞ்சிறு வீடு. அந்த வீட்டின் சமையலறையில் நின்று கொண்டிருந்தாள் கோமதி. வயது 28. தோற்றத்தில் அழகு குடிகொண்டிருந்தது. எப்போதும் புன்னகையுடன் காணப்படும் அவளுடைய முகத்தில் இப்போது கொஞ்சம் கவலை படர்ந்திருந்தது. காரணம், திருமணமாகி 3 வருடங்கள் ஓடியும் அவளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. அவளுடைய கணவர் பெயர் சரவணன். துணிக்கடை நடத்தி வருபவர். கடுமையான உழைப்பு, ஏற்ற இறக்கமான வியாபாரம் என்று அவருக்குள் பல பதட்டங்கள். இதனால் அவர் கோமதியுடன் உடல் ரீதியாக இயல்பாக இணைவதில் சிரமப்பட்டார். கோமதியோ மருத்துவ பரிசோதனைகள் அனைத்திலும் பெர்ஃபெக்ட் என்று சான்றிதழ் வாங்கியிருந்தாள். எனக்குத்தான் ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி நடக்குது என்று தனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொள்வாள். ஆனால் உண்மையை அவளால் நேரிடையாக யாரிடமும் கேட்க முடியவில்லை. காரணம், கணவன் சரவணனின் உடல்நிலை பற்றிய உண்மை அவளுக்கு தெரியாது. வீட்டில் மாமனார் கணேசன், மாமியார் லதா. இருவரும் கோமதியை மிகவும் கவனமாக நடத்தினார்கள். ஊரிலோ பேச்சு, மலடி, குழந்தையில்லாதவள் என்று பலர் அவளை மனதளவில் வதைத்தார்கள். ஆனால் வீட்டுக்குள் மாமனாரும் மாமியாரும் அவளை திட்டுவதோ குறை சொல்வதோ இல்லை. காரணம், மாமனார் கணேசனுக்கு நன்றாகத் தெரியும் தன் மகன் சரவணனின் உடல்நிலையில் ஒரு கோளாறு இருப்பதாக. அதனால்தான் மருமகளால் குழந்தை பெற முடியவில்லை, அவள் காரணமில்லை என்பதை உணர்ந்திருந்தார். பையனுக்கு உடம்பில ஒரு இழுபறி இருக்கு, அதாலதான் கோமதிக்கு இன்னும் குழந்தை வரலை, அவளை என்ன திட்டப் போறோம் என்று மாமியாரிடம் மெதுவாகச் சொல்லியிருந்தார். இப்படியான சூழலிலும் கோமதி மாமனார் மாமியாருக்கு உணவு, மருந்து, உடை, உறக்கம் என எல்லாவற்றிலும் கவனமாக இருந்தாள். குறிப்பாக மாமனாரிடம் அவளுக்கு அளவற்ற மரியாதை. மாமா, உங்க உடம்புக்கு இந்த டிபெண்ட் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு இலை பாருங்க என்பாள். மாமனாருக்கு 62 வயதுதான். ஆனால் பார்க்க 52 போல இருந்தார். உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, வழக்கமான நடைப்பயிற்சி என்று தன்னை செம்மையாக வைத்திருந்தார். மாமியாரும் அவருக்கு நல்ல துணையாக இருந்தார். தம்பதிகள் இன்னும் இளமையான உற்சாகத்துடன் இருந்தார்கள். ஆனால் கோமதியின் கணவனோ கடைவேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுவிட்டு நேராக படுத்து தூங்கிச் சாய்வார். கோமதிக்கு அந்த நிலைமை பெரும் வெறுமையை தந்தது. இரவுகள் நீண்டு நகர்ந்தன. கணவனுக்கு என்ன பிரச்சனை, தனக்கு தெரியாமல் என்ன நடக்கிறது என்று எண்ணி எண்ணி அவளால் தூங்க முடியவில்லை. ஒரு நள்ளிரவில் கோமதிக்கு தூக்கம் வரவில்லை. மாடிக்கு போய் கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வரலாமா என்று மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்தாள். மாடிப்படிகளில் லேசாக நடந்து மேலே சென்றாள். அப்போது மாமனார் மாமியாரின் அறையிலிருந்து சத்தம் கேட்டது. அது ஒரு இனிமையான இரகசியமான சத்தம். அவள் ஆவலோடும் அச்சத்தோடும் அந்த கதவை திறந்தாள். உள்ளே மாமனாரும் மாமியாரும் இளமையில் திருமணமான புதிதில் இருந்தது போல ஒருவருக்கொருவர் அன்போடும் உற்சாகமாகவும் இருந்தார்கள். அந்த காட்சியைக் கண்ட கோமதிக்கு அதிர்ச்சியும் வியப்பும் ஏற்பட்டது. என்ன இது, இவர்கள் இந்த வயதிலும் எனக்கு இதற்குள் குழந்தை கூட இல்லையே என்று மனம் குழம்பிய அவள் உடனே கீழே இறங்கி வந்து கணவனுக்கு அருகே படுத்தாள். மாமனாரின் இளமையான உற்சாகத்தைக் கண்ட கோமதிக்கு அடுத்து என்ன தோன்றும்? இரகசியம் பொறுக்க முடியாமல் அவள் மீண்டும் மாடிக்குப் போவாளா? கணவனின் அலட்சியம் அவளை எங்கு தள்ளும்? தொடர்ந்து அடுத்த பகுதியில் படியுங்கள். கோமதிக்கு அன்று இரவு நன்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலை வழக்கம் போல அவள் மாமனாருக்கு தேநீர் கொடுக்கச் சென்றாள். கையில் நிறைய பணிவிடைகளுடன், மாமா சாப்பிட்டீங்களா, உங்க உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டாள். மாமனார் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னார். கோமதி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன், தினமும் நடக்கிறேன், மாத்திரை எதுவும் கிடையாது, சாப்பாடு சரியா சாப்பிடுறேன், வெளியே சுத்துறேன், நீ மட்டும் உன்னை பார்த்துக்கோ, உனக்கு என்ன குறை, உன் உடம்பை பார்த்துக்கோ என்றார். கோமதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவருக்கு தெரியுமா, இவர் இவ்வளவு சீராக இருக்கிறாரே,
ஆனால் என் கணவருக்கு பிரச்சனையா என்று நினைத்தாள். காலம் சென்றது. மாலையில் கணவர் கடையிலிருந்து வந்தார். வழக்கம் போல சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்கினார். கோமதி தனியாக உட்கார்ந்து யோசித்தாள். இரவு மீண்டும் 11 மணி. அவளுக்கு தூக்கமில்லை. மீண்டும் மாடிப்படியில் நடந்து மேலே சென்றாள். மறுபடியும் அதே சத்தம். இம்முறை கதவை திறந்து பார்க்கவில்லை. ஆனால் ஓரமாக நின்று உற்று பார்த்தாள். மாமனாரும் மாமியாரும் மீண்டும் அதே இன்பமான காதல் நிறைந்த தருணத்திலிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு திருப்தி. அது இளமை மட்டுமல்ல, அன்பின் ஆழத்தை காட்டியது. கோமதிக்கு ஒரு பொறாமை கூட வரவில்லை. மாறாக, எனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைத்தது? குழந்தை இல்லை, கணவனின் நெருக்கமும் இல்லை. ஆனால் இவர்கள் இந்த வயதிலும் எப்படி இப்படி இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டாள். இரவு முழுதும் அவள் மாடிப்படியிலும் அறைக்கும் இடையேயும் நடந்தாள். காலையில் கணவன் எழுந்ததும், உனக்கு என்னம்மா நைட் தூக்கம் வரமாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அவள் பொய் சொன்னாள். ஒண்ணுமில்லைங்க, கொஞ்சம் மனசு சரியில்ல, தூக்கம் வரல, வெறுமனே நடந்தேன் என்றாள். கணவன் அதை அலட்சியமாக கடந்தான். நீ கவனமாயிரு, அப்பா அம்மாவை பார்த்துக்கோ என்று விட்டு புறப்பட்டான். கோமதிக்கு உள்ளுக்குள் ஒரு வெறுப்பும் ஏக்கமும் கலந்த உணர்வு. நான் மட்டும் ஏன் இந்த நிலையிலிருக்கிறேன்? கணவரால் எனக்கு குழந்தை கொடுக்க முடியலையே என்ற எண்ணம் அவளை வாட்டியது. ஆனால் அன்புக்கு குறைவில்லை. கோமதி மாமனாரிடமும் மாமியாரிடமும் முன்பை விட அதிக கவனமாக நடந்து கொண்டாள். அவர்களுக்கு தெரியுமா தனக்கு தெரிந்த ரகசியம் என்று பயந்தாள். ஆனால் அவர்கள் இயல்பாகவே இருந்தார்கள். குறிப்பாக மாமனார். கோமதி, நீ டென்ஷன் ஆகாதே, எல்லாம் நல்லபடியா ஆகும் என்று ஆறுதலாகச் சொன்னார். அந்த வார்த்தைகள் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு நாள் மாமியார் லதாவுக்கு திடீரென காய்ச்சல் வந்தது. கோமதி, எனக்கு உடம்பு சரியில்லம்மா, தலை கணக்குது, சர்க்கரை ஏற்ற இறக்கமும் இருக்கு. நீதான் தினமும் இரவு 10 மணிக்கு உங்க மாமனாருக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு வரணும், அவருக்கு பழக்கம் என்றாள். மாமியார் நோயாளியாக இரவில் மாமனாருக்கு பால் கொடுக்கும் பொறுப்பு கோமதியிடம் வந்ததும் என்ன நடக்கும்? கட்டுப்பாடு தளரும் இடத்தில் என்னென்ன நிகழும்? அடுத்த பகுதியில் மிக முக்கிய திருப்பம். மாமியார் லதா உடம்பு சரியில்லாமல், நான் கொஞ்சம் என் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், உன் மாமனார நீ பாத்துக்கோ என்று கிளம்பி போனார். கோமதியின் கணவர் சரவணனுக்கு வெளியூரில் ஒரு வேலை என்று சொல்லி ஃபோன் வந்தது. கோமதி, நான் 3-4 நாள் வெளியூர் போகணும், உன்னை நீ பாத்துக்கோ, அம்மா அப்பாவை பார்த்துக்கோ என்று சொல்லி அவரும் கிளம்பினார். இப்போது வீட்டில் மாமனார் கணேசனும் கோமதியும் மட்டுமே. முதல் இரவு. கோமதி மாமியார் சொன்னபடி பால் காய்ச்சி கொண்டு மாடிக்குச் சென்றாள். மாமனார் அறையில் தனியாக இருந்தார். அவள் கொடுத்த பாலை வாங்கி குடித்தார். நல்லா இருக்கு கோமதி, உடம்பெல்லாம் எப்படி என்று கேட்டார். நான் நல்லா இருக்கேன் மாமா என்றாள். உள்ளுக்குள் பதற்றம். ஆனால் அன்றிரவு சுமாராக முடிந்தது. அடுத்த நாள் இரவு மீண்டும் பாலுடன் சென்றாள். மாமனார் கொஞ்சம் நெகிழ்ந்து பேசினார். கோமதி, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? நீ ரொம்ப வாட்டமா இருக்கியே என்று கேட்டார். கோமதி மெதுவாக, மாமா, என்னால தூங்க முடியல, கணவர் எப்பவும் உழைச்சு களைச்சு தூங்கிடுறார், எனக்கு தனிமை என்று விட்டாள். பேச்சு வளர்ந்தது. அந்த அறையின் உச்சி விளக்கு மங்கலாக எரிந்தது. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் ஏதோ இயற்கையான ஈர்ப்பு. மாமனாரின் அன்பான வார்த்தைகள், அவர் காட்டிய கவனிப்பு, கோமதியின் உடல் மொழி, மெல்ல அந்த இரவு திருப்பம் எடுத்தது. இருவரும் சட்டென்று ஒரு முடிவெடுக்க அவர்கள் மனது ஒரு வழியில் இணைந்தது. மாமியாரும் கணவரும் இல்லாத வெறுமையில் ஒரு தடை உடைந்தது. அந்த இரவு கோமதி மாமனாருடன் நெருங்கிய உறவுக்கு தயாரானாள். கணேசனும் சிறிது தயக்கத்துடன் இருந்தாலும் அவளை அணைத்து கொண்டார். இது முடியாத மாமா, தப்பு, அப்படியென்றால் என்று மெல்ல முணுமுணுத்தாள் கோமதி. ஆனால் உடலுக்குள் ஒரு தீப்பொறி மூண்டது. வார்த்தைகள் தேவையில்லாமல் போயின. பால் வெறும் சாக்கு. அந்த இரவு அவர்கள் அறிந்தும் அறியாமலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது.
மறுநாள் காலை கோமதி எழுந்தபோது அவள் முகத்தில் கலவரம். நான் என்ன செய்தேன்? இது தானா எனக்கு தேவைப்பட்டது என்று எண்ணினாள். கணவன் வரும் வரைக்கும் தொடர்ந்து இரவுகள். மாமனாரும் மெல்ல அவளை தவிர்க்க முடியாமல் ஆனால் ஒரு வரம்புக்குள் வைத்திருந்தார். கோமதியோ தினமும் மாடிக்குப் போவதை பழக்கமாக்கிக் கொண்டாள். இருப்பினும் 4வது இரவு கோமதி திடீரென ஒரு முடிவெடுத்தாள். இனி இது போதும், நான் உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அந்த நினைப்புக்குள் கணவன் திரும்பி வந்தான். கணவர் திரும்பி வந்ததும் என்ன நிகழும்? மாமனார் கோமதி இருவருக்கிடையேயான இரகசியம் வெளிப்படுமா? இல்லை மேலும் சிக்கலா? அடுத்த பகுதி மிக முக்கிய திருப்பத்தை தரும். கணவர் சரவணன் வெளியூரிலிருந்து திரும்பி வந்தான். வந்ததும் வழக்கம் போல கோமதியை அணுகாமல் பதற்றமாக இருந்தான். ஆனால் இந்த முறை அவள் மீது ஒரு கருணை ததும்ப பார்த்தான். கோமதி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். கோமதி உள்ளுக்குள் நடுங்கினாள். ஐயோ, இவருக்கு தெரிந்துவிட்டதோ, நானும் மாமனாரும் என்று பதறினாள். ஆனால் சரவணன் சொன்னது, கோமதி, எனக்கு உடம்பில் ஒரு பிரச்சனை. அதனால்தான் 3 வருஷமா உன்னை நெருங்க முடியல. நான் ஒரு சித்த மருத்துவம் பார்த்தேன். இப்போ குணமாகிவிட்டேன். உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ என்ன மன்னிச்சிடு. இனி 1 வருஷத்துல உனக்கு குழந்தையை தருவேன் என்றான். கோமதி அதிர்ந்து போனாள். என்ன, இவருக்கு பிரச்சனை இருந்ததாம்? இவரால குழந்தை கொடுக்க முடியாதாம்? நான் மாமனாருடன்? அப்படியென்றால்? மனம் குழம்பியது. ஒரு புறம் மகிழ்ச்சி, கணவன் உண்மையைச் சொன்னான். இனி அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழலாம். மறுபுறம் கிலேசம், தான் ஏற்கனவே மாமனாரிடம் ஒரு தவறைச் செய்துவிட்டாள். என்னை மன்னிச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே தவிர நான் தான் ஏற்கனவே என்று அவளால் முடிக்க முடியவில்லை. சரவணன் தொடர்ந்தான். கோமதி, வேற யாராவது உன் இடத்தில் இருந்திருந்தால் என்னை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ இருந்தே. இவ்வளவு வருஷம் பொறுத்துக்கொண்டே. இதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று அவளை அணைத்து கொண்டான். கோமதியால் பதில் எதுவும் பேச முடியவில்லை. இரவு படுக்கையில் கணவன் தூங்கிய பின் அவள் மாமனார் அறைக்குச் சென்றாளா? இல்லை. ஆனால் அவள் மனதிற்குள் போராட்டம் தீவிரமாக இருந்தது. அடுத்த நாள் கோமதி மாமனாரை தனியே சந்தித்தாள். மாமா, உங்களுக்கு தெரியுமா? என் கணவர் சொன்னார் அவருக்குத்தான் பிரச்சனை. நான் கர்ப்பமாகாமல் இருந்ததற்கு அவரே காரணம் என்றாள். மாமனார் தலை குனிந்தார். கோமதி, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்னை கண்டிக்கவே இல்லை. நீ செய்தது தப்புதான். ஆனால் அதற்கு நானும் சம்மதித்தேன். இருந்தாலும் இனி அது நடக்கக்கூடாது. என் பையனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நாம் 2 பேரும் மறந்துடுவோம். நீ என் மருமகள் மட்டுமே என்றார். மாமனாரின் இந்த பதிலுக்குப் பிறகு கோமதி என்ன முடிவெடுப்பாள்? கணவனிடம் உண்மையை சொல்வாளா அல்லது இரகசியத்தை எடுத்துச் செல்வாளா? குழந்தை பாக்கியம் வருமா? அடுத்த பகுதியில் விடை. கோமதி மாமனாரின் வார்த்தைகளைக் கேட்டு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். நாம் மறந்துடுவோம் என்று சொன்ன மாமனாரின் முகத்தில் ஒரு வேதனை இருந்தது. அவரும் மருமகளும் என்று அவரால் தொடர முடியவில்லை. மாமியார் லதா வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டாள். அவளுக்கு எதுவும் தெரியாது. கோமதிக்கு கண்ணீர் வந்தது. மாமா, நீங்க சொல்றது சரிதான். நான் தப்பு செய்துட்டேன். ஆனால் என்னால் மறக்க முடியல. ஒவ்வொரு நைட்டும் என்னை என்ன செய்தேன்னு நினைச்சு நானே வெறுத்துக்கிறேன். என் கணவர் இப்போ என்னோட நல்லா இருக்கிறாரு. அவரை நான் காதலிக்கிறேன். ஆனால் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைப்பு வருது என்றாள். மாமனார் கணேசன் பெருமூச்சு விட்டார். கோமதி, அதுக்கெல்லாம் நானும் காரணம்தான். நான் வயதானவன். இருந்தாலும் அன்று என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல. உன்னை தனியா பார்த்ததும் சரி, இப்போ இதை நிறுத்துவோம். உன் கணவர் இனி உன்னை நல்லபடியா பார்த்துக்குவார். நீ அவருக்கு மட்டுமே சொந்தம் என்றார். அன்று முதல் கோமதி மாமனாரை மரியாதையாகத் தவிர்த்தாள். பால் வேலைகளை மாமியாரிடம் ஒப்படைத்தாள். இரவில் மாடிக்குப் போவதை முற்றிலுமாக நிறுத்தினாள். கணவர் சரவணன் தன்னுடைய மனைவியிடம் மெல்ல மெல்ல நெருங்கினான். உனக்காக நிறைய பண்றேன் கோமதி. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் என்று சொல்லி முத்தம் கொடுத்தான்.
கோமதி தன் தவறுகளை நினைத்து கண்ணீர் வடித்தாள். ஆனாலும் அவனுடன் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தாள். 1 மாதம் கழித்து கோமதிக்கு உடல் நலம் மாறியது. சோர்வு, ஒவ்வாமை, ஒருவேளை என்று சோதனை செய்தாள். முடிவு கர்ப்பம். அவள் மகிழ்ச்சியின் உச்சிக்கே போனாள். என் கணவர் சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்குள் குழந்தை வந்துடுத்து என்று துள்ளினாள். சரவணனும் அவளை கட்டித் தழுவினான். மாமியார் லதாவும் மாமனார் கணேசனும் கோமதியை வாழ்த்தினார்கள். மாமனாரின் முகத்தில் ஒரு கலவரம். இந்த குழந்தை என் பேரனாயிருந்தாலும் நம்பிக்கை வச்சுக்குவோம் என்று மனதில் நினைத்தார். கோமதிக்கும் அதே கலக்கம். இந்த குழந்தை யாருடையது என்று அவள் மனம் கேட்டது. மருத்துவமனை பதிவுகள், காலக்கணக்குகள், கணவன் திரும்பி வருவதற்கு முன்னரே மாமனாருடன் நெருங்கிய நாட்கள். அது இந்த குழந்தைக்கு காரணமாக இருக்குமோ என்று பயந்தாள். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. இந்த குழந்தை யாருடையது? கணவனா, மாமனாரா? குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஏதாவது சந்தேகம் வருமா? கதை மீண்டும் ஒரு திருப்பத்தை நோக்கி. கர்ப்ப காலத்தில் கோமதி மிகவும் கவனமாக இருந்தாள். மாமனாரை தவிர்க்க முயன்றாள். ஆனால் மாமனார் கணேசன் அப்போதும் மருமகளுக்கு உதவியாக இருந்தார். கோமதி, நீ டென்ஷன் ஆகாதே, குழந்தை நல்லா இருக்கணும் என்று அவர் கனிவாகச் சொன்னார். கோமதிக்கு ஒரு குற்ற உணர்வு. மாமா, இந்த குழந்தை உங்களுடையதா என்று கேட்கத் தோன்றியது. ஆனால் கேட்க முடியவில்லை. ஒரு நாள் மாலை கணவர் சரவணன் கோமதியிடம் சொன்னான். கோமதி, எனக்கு உடம்பில் இன்னும் முழு சுகம் வரல. நான் மருத்துவரிடம் போயிட்டு வரேன். இருந்தாலும் நீ கர்ப்பமாயிருப்பது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த குழந்தை நம்முடையதுதான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு கோமதிக்கு பயமாக இருந்தது. இவருக்கு முழு சுகம் வரலைன்னா இந்த குழந்தைக்கு இவர் காரணமாக இருக்க முடியாது. அப்போ உண்மையிலேயே அவள் யூகத்தை முடிக்கவில்லை. நாட்கள் கடந்தன. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வீடு முழுவதும் சந்தோஷம். மாமியார் லதா, என் பேரன், என் பேரன் என்று மகிழ்ந்தார். மாமனார் கணேசனும் குழந்தையை ஏந்தி பார்த்தபோது அவர் கண்களில் ஒரு ஆழமான ஈரம் இருந்தது. கோமதி பார்த்தாள். ஐயோ, இந்த குழந்தையை பார்க்கும்போது அவருக்கு உண்மை தெரிந்த மாதிரி இருக்கு என்று நினைத்தாள். கணவன் சரவணனுக்கோ அளவற்ற மகிழ்ச்சி. இதோ என்னுடைய குழந்தை, நான் இவனை என்னோட பேருக்கு வளர்ப்பேன் என்று சொல்லி முத்தமிட்டான். குழந்தை வளர்ந்தது. மாமனாரும் மாமியாரும் அதை பார்த்து கொண்டார்கள். ஆனால் கோமதி கவனித்தாள். குழந்தைக்கும் மாமனாருக்கும் நடுவே ஒரு விசேஷமான பிணைப்பு இருந்தது. குழந்தை மாமனாரை கண்டதும் சிரிக்கும். மாமனாரும் பேரனை பார்க்கும்போது பெருமூச்சு விடுவார். ஒரு நாள் இரவு குழந்தை அழுதபோது எழுந்து சென்ற கோமதி மாமனார் அறையில் அவர் தனியாக அமர்ந்து குழந்தையின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். மாமா, நீங்க ஏன் இப்படி என்று கேட்டாள். அவர் சொன்னார், கோமதி, இந்த குழந்தை என்னை மிகவும் ஒத்திருக்கு. உனக்கு தெரியுமா, ஒருவேளை நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போது உறுதியாக தெரியுது. இந்த குழந்தை என் பேரன் மட்டுமில்ல, என் மகனும் கூட. இல்லை, விடு, இது தவறான நினைப்பு. மாமனார் சந்தேகம் உறுதியானதும் அடுத்து என்ன நடக்கும்? கோமதி இந்த இரகசியத்தை கணவனிடம் சொல்வாளா? குடும்பம் சிதையுமா? அடுத்த பகுதியில் உச்சக்கட்டம். கோமதி மாமனாரிடம் அன்று நேருக்கு நேர் நின்றாள். மாமா, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என்றாள். மாமனார் கணேசன் கண்களை மூடிக்கொண்டார். கோமதி, ஆமா, இந்த குழந்தை என் பேர் சொச்சத்தை விட அதிகமா என்ன ஒத்திருக்கு. அதன் கண்கள், மூக்கு, சிரிப்பு எல்லாம் நான். இது உனக்கும் எனக்கும் இடையே நடந்த தப்பின் விளைவு. இனி எப்படி முகம் காட்டுவேன்? என் மகனுக்கு என்ன சொல்வேன் என்று குரல் நடுங்க கேட்டார். கோமதி அழுதாள். மாமா, நானும் இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனால் பயந்தேன். இப்போ என்ன செய்யறது? குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா என் கணவருக்கு தெரிஞ்சா என்றாள். மாமனார் அவளை பார்த்தார். இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, குறிப்பாக என் மகனுக்கு. அவன் மனசு உடைஞ்சிடும். நானும் என் மனைவியின் நம்பிக்கையையும் இழப்பேன். நீயும் நானும் 2 பேரும்
இந்த பாவத்தை சுமந்துகிட்டு இந்த குழந்தைக்கு நல்லது நடத்தணும் என்றார். கோமதி சம்மதித்தாள். ஆனால் விதி வேறு விதமாக நினைத்தது. ஒரு நாள் கணவன் சரவணன் தன் அப்பாவின் அறையில் ஒரு பழைய டைரியை பார்த்தான். அதில் கணேசன் எழுதி வைத்திருந்தான், கோமதியுடன் நான் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த குழந்தை என் மகன் அறியாமல் என் மகனாகவே வளர வேண்டும். இந்த பாரத்தை சுமந்து செல்கிறேன். சரவணனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. என் அப்பாவும் என் மனைவியும் எனக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்படி என்று கத்தினான். கோமதி உள்ளே வந்தாள். சரவணன் கையில் டைரியுடன், கோமதி, இது என்ன? நீயும் என் அப்பாவும்? நான் நம்ப முடியல. இந்த குழந்தை என் அப்பாவுடையதா? நான் உன்னை நம்பினேன் என்று கோபமாக கத்தினான். கோமதி அழுது கொண்டே, மன்னிச்சுக்கோங்க, தப்பு நம்முடையது. ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். குழந்தைக்கு நீங்கதான் அப்பா என்றாள். சரவணன் வீட்டை விட்டு வெளியேறினான். சரவணன் திரும்பி வருவானா? குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் வழி உண்டா? குழந்தைக்கு அப்பா யார் என்ற உண்மை எப்படி முடிவுக்கு வரும்? இறுதிப் பகுதியில் பதில். சரவணன் இல்லாமல் வீடு வெறிச்சோடி கிடந்தது. கோமதியின் மனம் உடைந்து போனது. மாமனார் கணேசனும் மிகவும் வருந்தினார். நான் செய்த தப்புக்கு இதுதான் விளைவு என்று தினமும் கூறினார். மாமியார் லதாவுக்கு உண்மை தெரிந்ததும் அவளும் அதிர்ச்சியடைந்தாள். என் கணவனும் மருமகளும் இப்படிச் செய்துவிட்டனரா என்று அவளாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் குழந்தை அழும்போது இந்த குழந்தைக்கு என்ன தவறு என்று எண்ணி மனதை தேற்றிக்கொண்டாள். சில மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் சரவணன் திரும்பி வந்தான். அவன் முகத்தில் கோபமில்லை, சோர்வும் வேதனையும் இருந்தன. கோமதி என்று அழைத்தான். கோமதி ஓடி வந்தாள். நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் என் அப்பாவை மன்னிப்பதென்பது கடினம். இருந்தாலும் அவர் என் அப்பா. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இந்த குழந்தையையும் நான் என்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். கோமதி அழுதாள். கணேசன் முன் வந்து, மகனே, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு வயதாகிவிட்டது. நானும் மாமியாரும் இனி வேறு இடத்திற்கு குடிபோய் விடுகிறோம். நீங்கள் சந்தோஷமாக இரு என்றார். ஆனால் சரவணன், இல்லை அப்பா, நீங்கள் இருக்க வேண்டியது இந்த வீட்டில்தான். குழந்தை உங்களை பார்க்க வேண்டும். ஆனால் உங்களுக்கும் கோமதிக்கும் இடையே எப்போதும் சுவர் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான். அதற்கு இருவரும் சம்மதித்தனர். இறுதியில் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது. கோமதி தன் கணவனின் பாசத்திலும் குழந்தையின் சிரிப்பிலும் கரைந்து போனாள். மாமனார் தன் தவறுக்கு பரிகாரமாக குழந்தையை பேரனாக நேசித்தார். மாமியார் மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் மறந்து குடும்பத்தை கவனித்து கொண்டாள். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு சரவணனுக்கும் கோமதிக்கும் மற்றொரு குழந்தை பிறந்தது. இம்முறை அது சரவணனுடையதே என்று மருத்துவர் உறுதி கூறினார். கோமதியின் கண்களில் கண்ணீர். கடைசி வரை உண்மை காப்பாற்றும், ஆனால் தப்பு கற்றுக் கொடுக்கும் பாடம் மிகப்பெரியது என்று முடிவு செய்தாள். கோமதி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். குழந்தைகள் இருவரும் ஒரே வீட்டில் வளர்ந்தார்கள். கதை ஒரு பாடத்தை சொல்கிறது. உறவுகளில் நேர்மையே அடிப்படை. தவறுகள் இருந்தாலும் மன்னிப்பும் புரிதலுமே வாழ்க்கையை சாத்தியமாக்கும். இந்த கதை உங்கள் மனதில் என்ன எண்ணங்களை ஏற்படுத்தியது? கீழே உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பமும் பாடமானால் இங்கே என்ன பாடம்? பகிர்ந்து மற்றவர்களின் பார்வையையும் அறியுங்கள்.